ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு புது தாய் சீரீஸோட பேர் ரீபவுண்ட். ஆக்சுவலி இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். மீன் பிங் ஆக்ட் பண்ணது, ஸோ கண்டிப்பாக போடணும்னு நினச்சேன். அப்புறம் ஜாப்பனீஸ் சீரீஸ் ஒன்று ரிலீஸ் ஆச்சா, சரி அது போடலாமா இது போடலாமான்னு ஒரு கன்ஃபியூஸில் இருந்தேன். ரெண்டும் போட்டால் கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு தோணுச்சு. சரி இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அது போட்டுடலான்னு நினச்சேன். அப்புறம் எல்லோரும் இந்த சீரீஸ் போடுன்னு சொல்லி கேட்டனால இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சீரீஸோட ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ ரியோ அப்படியே ஓடி வந்துட்டுருக்க, பணத்தை கொடுறான்னு 4 பேர் அவனை துரத்திட்டு வந்துட்டே இருக்காங்க. ஓடி வந்து ஒரு பையன் மேலே இடிக்க, அவன் தான் நம்ம கதையோட இன்னொரு லீடு. அவன் பேர் ஜென். ரியோ நீயா, ஜென் நீயான்னு சொல்ல பின்னாடி எல்லாரும் துரத்திட்டு வரதை பார்த்துட்டு டே வாடான்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி ரியோ வேகமாக எடுத்துகிட்டு போகிறான். ஆக்சுவலி ஸ்கூல்லேருந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இவங்களுக்குள்ளே என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது வந்து இனிமேல் தான் வரும். ஒரு வழியாக யாரும் பார்க்காத ஒரு இடத்துல போய் 2 பேர் அப்படியே மறைஞ்சிக்கிறாங்க. அந்த துரத்திட்டு வந்தவனுங்கெல்லாம் அந்த சைடில் போக, ஏன்டா அவங்கெல்லாம் அவனை துரத்திட்டு வராங்க, என்னடா நடக்குதுன்னு ஜென் அவனை பார்த்து கேட்க, ஒரு செகண்ட் 2 பேர் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் க்ளோஸாக பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் 2 பேரும் ரெஸ்ட் ரூமில் அப்படியே கிஸ் பண்ணுற பொசிஷனில் 2 பேரும் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் டேன் அந்த ஃப்ளாஷ்பேக்கை விட்டுட்டு, என்னடா நடக்குது இங்கே பாரு, கஸ்டமரோட காஃபி ஃபுல்லாக கொட்டி போயிடுச்சு, எல்லாமே என் ட்ரெஸ்ஸு வேறு டர்ட்டி ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியலையேன்னு சொல்லி ஜென் புலம்பிகிட்டே இருக்க, சரி இந்தா நீ என் டிஷர்ட்டை போட்டுக்கோன்னு அப்படியே போசுக்குன்னு டிஷர்ட்டை கழட்டிட்டான். இப்படிலாம் டிஷர்ட்டை கழட்டாதப்பா, நாங்களாம் ரொம்ப பாவம். அப்புறம் எனக்கு ரிவ்யூ பண்ணுற மூடே போயிடும், இவன் வேறு கழட்டிட்டு அப்படியே நிற்கிறான். அப்புறம் இந்தான்னு சொல்லி கொடுக்க, உடனே ஜென் வேணாம் நீ போட்டுக்கோ, நீ ஷாப்புக்கு போகணும், உனக்கு அங்கே ஒர்க் இருக்குல்ல, சரி நீ போட்டுட்டு போ, டர்ட்டி எப்படி போவேன்னு சொல்லி அவன் கையில் டிஷர்ட்டை கொடுத்துட்டு ரியோ வேகமாக அந்த பக்கம் ஓடி போக, ரியோ நில்லுடான்னு சொல்லி ஜென் அவனை எட்டி பார்த்துட்டே இருக்கான். ரியோ அதெல்லாம் காதில் வாங்குற மாதிரி தெரில. அவன் பாட்டுக்கு அப்படியே ஓடி போக, போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி அவன் கொடுத்துட்டு போன டிஷர்ட்டை ஒரு செகண்ட் அப்படியே கையில் வச்சு ஜென் பார்த்துட்டே நிற்கிறான். ஒரு 4 மணி நேரங்களுக்கு முன்பு என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. நம்ம ஜென் பையன் ஸ்கூலில் ரொம்ப பிஸியாக வாலிபால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் ஸ்கூல் டீமில் இருப்பான் போல். அவன் விளையாடுறதை சுற்றி நின்று அவன் ஃபேன்ஸ் எல்லோரும் பார்த்துட்ருக்க, ரொம்ப க்யூட்டாக அழகாக விளையாடுறான். அங்கே இருக்கிறதுலே ஒரு அளவுக்கு நல்லா விளையாடுறது ஜென் மட்டும்தான். அப்படியே ரொம்ப விளையாண்டுட்டே இருக்க, சுற்றி எல்லோரும் டே போடுன்னு கத்த, ஒரு வழியாக கோல் போட ட்ரை பண்ணி அப்படியே மிஸ் ஆன மாதிரி திரும்பி பார்த்தா கோச் அவனை பார்த்துட்டு, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு திட்டிகிட்டே இருக்காரு. அடுத்து சேம் டைம் ஒரு முன்னாடி நாள் நைட்டு என்ன நடந்தது அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம ரியோ பையனும் வாலிபால் விளையாண்டுருக்கான். பட் 2 பேரும் விளையாடுற அட்மாஸ்பியர் தான் மாறி இருக்கு. அவன் ஸ்கூலில் விளையாண்டா, இவன் இங்கே ரோட்டில் தெருவில் விளையாண்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி இங்கே பார்க்குறக்கு எல்லாரும் ரவுடி பசங்களாட்டம் இருக்காங்க. எல்லாரும் ரோட்டில் இருக்க பசங்கள் எல்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க போல், பெட் மேட்ச் மாதிரி வச்சு. ஸோ கேம் விளையாண்டுட்டு இருக்க ஒரு பையனுக்கு ஒரு பாஸ் கிட்டேருந்து ஃபோன் வருது. என்னாச்சு, நான் சொன்னபடி எல்லாம் நடக்குதா, நினச்சி கூட பார்க்கல, சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொல்ல, சரி ரியோ என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனை தோற்று போக சொல்லு ஓகேவா அப்படின்னு சொல்ல, என்னது ஆமாம் ஆப்போசிட்டில் இருக்கவங்கள்ட்ட நிறைய பணம் வாங்கியிருக்கேன், அவன் எப்படியாவது தோற்று போகணும், சீக்கிரம் தோற்று போகிற மாதிரி அவன்கிட்ட சொல்லுன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ண, கரெக்டாக பால் அங்கே வர ரியோ அதை எடுக்க வரான். இன்னைக்கு நைட் நீ தோக்கணும் அப்படின்னு சொல்லி பாஸ் சொல்லியிருக்காங்கடா அப்படின்னு சொல்ல, அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. பாலை வாங்கிட்டு பதிலே சொல்லாமல் அந்த பக்கம் அப்படியே போயிடறான். இவனை தோற்று போன்னு சொன்னான்ல, அந்த பையன் அப்படியே வெறிக்க பார்த்துட்டே இருக்க. அடுத்து சேம் டைம் இங்கே 2 பேரோட மேட்சும் அப்படியே டீப்பாக போயிட்டுருக்கு. கடைசியில் நெயில் பைட்டிங் மூமெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல போயிட்டுருக்க. ஜென் அப்படியே கீழே விழுந்துட்டான். ஜென் விழுகிற அதே டைமில் கரெக்டாக ரியோவையும் ஒருத்தன் பிடிச்சி கீழே தள்ளுறான். ஆப்போசிட்டில் 2 பேர் விழுந்து கிடக்குறாங்க. அதாவது வேறு இடத்துல தான். ரியோ எந்திரின்னு எல்லாரும் கத்திட்டே இருக்க, ரியோ அப்படியே மெல்ல எந்திரிக்கிறான். ஜென்னும் அப்படியே மெல்ல அவனும் எந்திரிச்சு சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பார்க்குறான். அங்கே நம்ம ரியோ கிட்ட ஒருத்தன் தோற்று போடாங்கிற மாதிரி கண்ணை காட்ட, இங்கேயே ஜென் என்ன பண்ணுவான்னு எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்க. சுற்றி அவன் ஃபேன்ஸு, அவன் வின் பண்ணுவானா மாட்டானான்னு பார்த்துட்டே இருக்க. ரியோ கிட்டேருந்து பாலை பிடுங்க ஒருத்த வரான். அப்படியே அவன் பாலை தூக்கி போட, சேம் டைம் இங்கேயும் அதே மூமெண்ட்டு. 2 பேரும் ஒரே டைமில் வின் பண்ணிட்டானுங்க. ஆக்சுவலி செம்ம ஹாப்பி மூமெண்ட்டு, ப்ரவுட் மூமெண்ட்டு 2 பேருக்குள்ளேயே இருக்குது. ஓகே ஜென் ரொம்ப நல்லா விளையாண்ட அப்படிங்கிற மாதிரி கோச் அவனை பார்த்துட்டே இருக்க, அப்பாடா முடிஞ்சதுன்னு சொல்ல, இங்கே ரியோவை சும்மா இல்லாமல் ஆப்போசிட்டில் இருக்கவன் முகரையிலே ஒரு குத்த, ரியோ சும்மா இருப்பானா, அவனும் திரும்பி அடிக்கிறான். இப்படியே அவனுங்க மாற்றி சண்டை போட்டுகிட்டே இங்கே இருக்கானுங்க. அங்கே எல்லாரும் ரியோன்னு கத்திக்கிட்டே இருக்க. அடுத்து இங்கே ஜென்னு கத்திட்டு இருக்க. மாற்றி இந்த மேட்சையே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்க. 4-5 பசங்க, அதாவது இவனுங்களும் ஸ்கூல் டீமில் தான் இருப்பானுங்க போல், அப்படியே உட்காந்து ட்ரக்ஸு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை ஒரு பொண்ணு அப்படியே ஜன்னல் வழியாக எட்டி வீடியோ எடுக்க, ஒருத்தர் திரும்புறதை பார்த்து பயந்து போய் அந்த பொண்ணு அப்படியே கீழே விழுந்துட்டா. இவ பேர் லின்னு. இவன் வந்து ஜேர்னலிஸ்ட் கிளப்பில் இருக்கா. ஸோ இந்த வீடியோவை எப்படியாவது போஸ்ட் பண்ணணுன்னு அப்படியே உட்காந்து மேடம் அதை போஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அவள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கா. சேம் டைம் அடுத்து இங்கே கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்க. ஒரு வழியாக இவங்க தோற்று போயிட்டாங்க. வின் பண்ணுவாங்கன்னு நினச்சேன்,
ஜென் தோற்று போயிட்டு ஒரு மாதிரி ஜென் ஃபீல் பண்ணிட்டு கோச் கிட்ட வந்து சொல்கிறான், நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்டியூட் கொடுத்துருந்தா நாங்கள் வின் பண்ணியிருக்கலாம்ல, அடிப்பட்டனால தானே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல, உனக்கு சப்ஸ்டியூட் கிடச்சா மட்டும் நான் கொடுக்க மாட்டேனா, இங்கே எங்கே இருக்காங்க உன் சீனியர்ஸ், ஒருத்தரும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்ல வேகமாக ஒரு பையன் ஓடி வரான். கோச் ஜென் என்ன நடந்தது தெரியுமா, என்ன நடந்ததுன்னு சொல்லி ஷாக்காக கேட்டுட்டு அப்படியே ஓடி வந்து பார்க்குறாங்க அந்த ரூமுக்கு. எனக்குலாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தானுங்களா, எல்லா டேபிள் சேர்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி நார்மலாக நின்றுருக்கானுங்க. கோச் வந்து உங்களுக்குலாம் அறிவே இல்லையா, இதோட எத்தனை டைம் இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டு என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க, ஏன் திரும்ப திரும்ப இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, கேம் முடிஞ்சுதான்னு சொல்லி கேட்குறாங்க. கேம் மட்டும் முடியல, நீங்களும் நான் எல்லாமே முடிஞ்சோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கோச் கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு டைரக்டர் வந்துடுறாரு. ஸ்கூல் டைரக்டர் வந்த உடனே டென்ஷன் ஆகிடுது. இதோட 3 தடவை இதை உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், நீங்கள் கேட்குற மாதிரி தெரியல, ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், உங்களால் நான் எத்தனை பேருக்கு பதில் சொல்லணும் தெரியுமா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி டைரக்டர் கற்றுன்னு கத்திட்டு வேகமாக அந்த பக்கம் போகிறாரு. போச்சுடா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு ஜென் கிட்ட எல்லாரும் ஃபீல் பண்ணி பேச ஜென் டைரக்டர் கிட்ட பேச போகிறான். ப்ளீஸ் எங்களை அலோவ் பண்ணுங்க கேம் விளையாட அப்படின்னு சொல்லி கேட்க, எனது உன்னையா, அதெல்லாம் முடியவே முடியாது, என்ன நடக்குதுன்னு நீ பார்த்தீல அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க எங்களால் முடியும் அப்படின்னு சொல்ல, அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் போக கோச் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல, இதுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி டைரக்டர் பின்னாடி கோச் அப்படி போக ஃபீல் பண்ணிட்டு நின்றுருக்கான் ஜென். கரெக்டாக அந்த லின் அங்கேருந்து வர, நீ ஜேர்னலிஸ்ட் கிளப்பில் தானே இருக்க, நீ தானே இந்த வீடியோ அவுட் பண்ணதுன்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஸ்கூல் பட்ஜெட்லேருந்து பணத்தை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தா பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. நீ ஏன் இப்படி பண்ணுற, ஒரு தடவை அதுவும் நீ எங்களோட வீடியோ பார்த்துருக்கியா, அட்லீஸ்ட் எங்கள் கிளிப்ஸ் பார்த்துருக்கியா, நேரில் எங்கள் மேட்ச் பார்த்துருக்கியா, பார்த்ததே இல்லை, பார்த்துட்டு தான் நீ இப்படி பேச மாட்டேன், இதுக்காக நாங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறோன்னு அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும், டைம் இருந்தால் பாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு ஜென் அந்த பக்கம் போக லின் ஒரு மாதிரி அப்படி நின்றுட்டு இருக்கா. அடுத்து கேம் ஃபினிஷ் ஆன உடனே ஜென் ஒரு காஃபி ஷாப்பில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டுருப்பான் போல். வேகமாக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓடி வரேன். நான் லேட்டாக வந்துட்டேன்னான்னு கேட்க, காஃபி ஷாப் ஓனர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ 2 நிமிஷம் தான் லேட்டாக வந்திருக்க, பரவாயில்ல விட பார்த்துக்கலாம், அப்புறம் கஸ்டமர்ஸ்க்கான காஃபிலாம் எடுத்து வச்சுருக்கோம், மறக்காமல் இதை போய் டெலிவரி கொடுத்துருன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு நடந்தே போடா பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்ல, சரி ஓகே மேடம்னு சொல்லி அவனு வாங்கிட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். சேம் டைம் ரியோ வீட்லேயே அப்படியே வாலிபால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படியே மொபைல் ஏதோ பார்த்துட்ருக்கான். யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ரியோ நீ இவ்வளோதான் இருக்கன்னு எனக்கு தெரியும் எல்லாம் உள்ளே வர ரியோ அப்படி இந்த பக்கம் செகண்ட் கேட் வழியாக ஓடி போயிட்டான் போல். அப்படியே அவன் போக அவனை துரத்திட்டு இவங்க வர கரெக்டாக ஆப்போசிட்டில் ஜென் காஃபியோடு வர அவன் மேலே இடிக்க, நம்ம ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தோல அது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி நடக்குது. 2 பேரும் ஸ்கூல் டைம்லேயே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க போல், அப்படியே ஒரு மாதிரி க்ளோஸாகவே இருக்காங்க. ஸோ அந்த சீன் அப்படியே அந்த சீன் அங்கே முடிய அடுத்த சீனில் பார்த்தா அந்த கஃபேக்கு புதுசாக ஒரு பையன் வரான். அவன் பேர் ஆட்டம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேவரட் தான், ஃப்ராங்க் தான் அவன். ஸோ அவன் வந்தவுடனே நீங்கள் இப்போ தான் இங்கே வரீங்களான்னு சொல்லி கல்ஃப் கேட்க, நான் இப்போ தான் இங்கே வரேன், ஃபஸ்ட் டைம் இந்த பக்கம் போகும்போது கஃபே பார்த்தேன், சரி ஓகே வரலான்னு தோணுச்சு, இதுக்கு அடிக்கடி இங்கே வருவீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒரு க்ரீன் அமெரிக்கனோ, சரி வெயிட் பண்ணுங்கள் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கல்ஃப் அந்த பக்கம் போக அவன் அப்படி திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஆல்ரெடி நான் ரீச் பண்ணிட்டேன், புது ஸ்கூலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு மெசேஜ் பண்ண, மறுபடியும் என்னை டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணாதன்னு அப்பா கொஞ்சம் கோவமாக மெசேஜ் பண்ணுவார் போல். அதை பார்த்துட்டு அப்படியே அப்செட் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் ஆட்டம் கரெக்டாக வெளியே வர ஆப்போசிட்டில் கரெக்டாக நம்ம ஜென் வேகமாக ஓடி வந்துட்டுருக்கான். ஒரு செகண்ட் 2 பேரும் அப்படியே ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்க, ஆட்டம்க்கு அவனை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு போல், பார்த்துக்கிட்டே நிற்கிறான். அவனை பார்த்து ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜென் அப்படியே உள்ளே போக, சாரி கல்ஃப் லேட் ஆகிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த காஃபியெல்லாம் கொட்டிடுச்சு, ப்ளீஸ் இன்னொரு டைம் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா, நான் சீக்கிரம் டெலிவரி பண்ணிடுறேன்னு சொல்லி அவன் கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு எப்படி தெரியும் நான் வருவேன்னு, அது அந்த கஸ்டமர் வந்தாங்க, அவங்க பே பண்ணிவிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி நான் ஒரு பையன் மேலே இடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, நீ தானே எங்களுக்கு தெரியும், ஸோ அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்ல, அப்படியா அவன் எங்கே போனான், அவர் போயிட்டாருன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்க வரேன்னு சொல்லி வேகமாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு போய் எட்டி பார்க்குறான். பட் அங்கே அவன் இருக்க மாதிரி தெரில. அவன் இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஜென் உள்ளே போக, ஜென் போகிறத பார்த்துட்டு அப்படியே ரியோ லைட்டாக வந்து எட்டி பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். அடுத்து ஜென் வீட்டுக்கு வந்து பார்க்குறான். அவன் பாட்டி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டி உங்களை வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன்னு சொன்னேன், எதுக்காக நீங்களே இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே விடு நான் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக, ஒரு நிறைய ஆர்டர் வந்திருக்கு, ஸோ சீக்கிரமாக ரெடி பண்ணல, அதுக்காக தான். உன்னோட ஹோம்ஒர்க்லாம் நீ முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி வேறு பாவம் உனக்கு ரொம்ப நேரம் ஒர்க் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி, முதல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்ல,
பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே ஜென் அவன் ரூமுக்கு வரான். ரூமில் வந்து படுத்த உடனே அப்படியே நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். அப்புறம் அவன் போட்டிருக்க டிஷர்ட்டு அது ரியோ ஓடுது. அந்த டிஷர்ட்டை பார்க்கும்போது அப்படியே அவனுக்குள்ளே பழைய ஞாபகம்லாம் வருது. ஆக்சுவலி 2 பேரும் ஸ்கூல் டைமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க போல். அப்பப்போ வாலிபால் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு ஒன்றாவே சுற்றிட்டு இருந்திருக்கானுங்க. அடுத்து சேம் டைம் ரியோவும் குளிச்சுட்டு கரெக்டாக வர அவன் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவன் அண்ணன் கியூ தான் மெசேஜ் பண்ணுறான். நீ சேஃபாக இருக்கியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ரிப்ளை பண்ணுறா, நான் உன் அண்ணன் தாண்டா அப்படின்னு மெசேஜ் வர ரிப்ளை பண்ணாமல் கியூ பாட்டுக்கு அப்படியே படுத்துக்கிறான். அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ட்ரெஸ் எடுத்து பார்க்க அதில் ஒரு வாலிபால் பேட்ச் போட்ட மாதிரி ஒன்று ஒட்டியிருக்கு. அதை பார்க்கும்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. இதை அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்தது ஜென் தான். என்னோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஜென் அதை ரெடி பண்ணுவான். இது ரொம்ப அழகாக இருக்குடா, எங்கடா வாங்கினேன்னு கேட்க எனக்காக வாங்கினேன், பட் இப்போ உனக்காக ரெடி பண்ணுறேன். எதுக்குடா? வேணா விடு, பக்கத்து வீட்டில் சொன்னால் அவங்களே எனக்கு சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பேசாமல் இருன்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வாலிபால் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அப்புறம் ஸ்லிப் ஆகும்போது ஜென் அப்படியே ரியோ பிடிக்கிறது. ஒரு செகண்ட் ஜென் ரியோவை பார்த்துட்டே இருக்கான். சரி ஓகேவா போகலான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த ஸ்கூலில் மிடில் ஸ்கூல்லையே நம்ம 2 பேர் தான் எப்பயுமே சாம்பியனாக இருப்போம்னு சொல்லி 2 பேர் அப்படியே ஜாலியாக வந்ததுன்னு ஒரு குட்டி குட்டி மூமெண்ட்ஸும் 2 பேரும் அதை அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்கானுங்க. இது ஸ்கூலுக்கு கம்ப்யூட்டரெல்லாம் ரெடி பண்ண டோன்னு ஒருத்தர் வராங்க. அந்த லின்னோட அப்பா தான் இவர். டைரக்டரும் இவரும் ஃப்ரெண்டு போல். பக்கத்தில் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். டே எதுக்குடா ஸ்மெல் பண்ணி பார்க்குற? பேசாமல் இருந்துரு, அப்புறம் நான் போடி போயிடுவேன் வெளியே அப்படின்னு சொல்லி வேணும்னே டோன் கத்திட்டு இருக்க. சரி விடு விடு, ரீசெண்டாக ட்ரிங்க் பண்ணுறது உன் பொண்ணுக்கு தெரியும் போல் இருக்குன்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருக்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல். ஸோ இப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் என்ன, உன் வாய் மூடிட்டுரு, இல்லைனா நான் ஓடி போயிடுவேன், பண்ணவே மாட்டேன், ரெடி பண்ணி கொடுக்க மாட்டேன், நீ யாரையாவது கூப்பிட்டு ரெடி பண்ணிக்கோங்க சார், நான் போகிறேன்னு சொல்ல சரி போடா வாடா போகலான்னு சொல்லி 2 பேரும் அப்படியே போயிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல். ஸோ சிரிச்சுட்டு அப்படியே போக டோன் அந்த பக்கம் போகிறத பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு டைரக்டர். அடுத்து இங்கே வாலிபால் மேட்ச்சுக்கு எல்லோரும் வெயிட் பண்ண கோச் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த கிளப் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல, பட் நான் இங்கேருந்து போகிறேன். ஸோ உங்ககிட்ட எல்லாம் சாரி சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கப்புறம் நீங்கள் வேறு யாரும் பார்த்துக்கோங்கப்பா பாய்ன்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போக என்னடா அது, அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. சரி இதுக்கப்புறம் இங்கே நமக்கு என்ன வேலைன்னு சொல்லி அந்த ட்ரக்ஸ் பண்ணானுங்களா சீனியர் பசங்க, அவனுக்குள்ள அந்த பக்கம் அப்படியே போயிட்டாங்க. இங்கே 3 பேர், அதாவது ஜென் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மட்டும்தான் இருக்காங்க. யாருமே இல்லை இந்த கிளப்பை காப்பாற்ற. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி 3 பேரும் ஒரு பக்கம் அப்படியே புலம்பிக்கிட்டே நிற்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜெனுக்கு. ஆக்சுவலி அவனுக்கு வாலிபால்னால் ரொம்ப பிடிக்கும், பட் ப்ளே பண்ண முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸும் போக அங்கே யாருமே இல்லை. இவன் மட்டும் தனியாக நின்று அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு டோன் வராரு. டோன் அப்படியே திரும்ப பார்க்க ஜென் அப்படியே அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. ஒரு செகண்ட் நின்று அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க. இவனும் இங்கே அப்படியே ரொம்ப ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ண சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே அந்த பக்கம் போயிட்டாரு. அடுத்து ஜென் அந்த டைரக்டர் ரூமில் இருக்கிற ட்ராபிஸ் எல்லாம் பார்த்துட்டு நிற்க கரெக்டாக டைரக்டரும் வராரு. நீங்கள் இதெல்லாம் பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும் தெரியுமா? உங்களுக்கு அதெல்லாம் புரியாது சார், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ என்னமோ ஒரு மாதிரி இருந்தது தெரியுமா அப்படின்னு டைரக்டர் சொல்ல அந்த ஃபீலிங்ஸ் எங்களுக்கும் வேணும்னு தோணுது. ப்ளீஸ் எங்களுக்காக ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, கண்டிப்பாக நாங்கள் நல்லா பண்ணுவோன்னு சொல்லி ஜென் அப்படியே கெஞ்சி கேட்டுட்ருக்கான். நான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கான கோச்சும் இல்லை, நீங்கள் தனியாக என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருன்னு சொல்ல அவன் ப்ரொஃபஸர்கிட்டே கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் எனக்காக டைரக்டர்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க. அடுத்த சீனில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் உட்காந்துருக்காங்க. என்னடா சொன்னார் டைரக்டர்னு கேட்க அவர் என்கிட்ட சொன்னது 10 பேரை அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல 10 பேரா? 12 பேர் வேணுமே, அட்லீஸ்ட் 10 பேராவது கிடைக்கிறாங்களான்னு பாருன்னு சொல்லியிருக்காரு. சீனியர் பசங்களை நம்பி எதுவும் பண்ண முடியாது, இப்போ இருக்கிறது நம்ம 3 பேர், இன்னும் 7 பேர் வேணும்டா, அப்போ தான் இந்த டீமை நம்ம உருவாக்க முடியும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்ல எப்படியாவது கிடைப்பாங்கடா, விடு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜென் கிட்ட பேசி அவனை அப்படியே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஜென் அவன் காஃபி ஷாப்பில் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க. லின் அங்கே போகிறா. லின்னை பார்த்தோன்னே அவனுக்கே ஷாக்கு, இவனடா இங்கே வந்திருக்காங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. இவனோட கிளப்பில் நான் ப்ளே பண்ணலாம் நீ பார்த்துருக்கியா, ஒரு தடவையாவது வீடியோ பாருன்னு சொல்லியிருப்பான்ல, அதுக்காக நைட் உட்காந்து இவன் வீடியோவை பார்த்துருப்பா லின்னு. எல்லாரும் இவனுக்கு பற்றி அப்படியே பெருமையாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டீமோட கேப்டன் இவன் தான், ரொம்ப சூப்பராக விளையாடான்னு கமெண்ட்லாம் பண்ணதை பார்த்து ஒரு மாதிரி மேடம்க்கு கஷ்டமாயிடுச்சு. சரி அவன்கிட்ட பேசலான்னு சொல்லி தான் இந்த காஃபி ஷாப்புக்கு வருவா. ஆனால் அவனால் பேச முடியல. உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவன் கேட்க காஃபி அப்படின்னு சொல்லி காஃபி ஆர்டர் பண்ண. சரி ஓகே நீ அங்கே வெயிட் பண்ணு, நான் உனக்கு கொண்டு வரேன்னு சொல்ல சரி ஓகேன்னு போய் உட்காந்துக்கிறா. அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்க. சேம் டைம் அடுத்து வீட்டில் லின்னோட அப்பா
டோன் அவள் ட்ரெஸ் எல்லாம் அங்கே அழுக்காக இருக்குது, எல்லாத்தையும் துவைக்கிறதுக்காக எடுத்து பேஸ்கெட்டில் போட்டுட்ருக்க. இவளோட பிரேசியர் ஒன்று அங்கே இருக்குது, அதை எடுத்து என்னடா இது இவ்வளோ ஓட்டையாக இருக்குன்னு பார்த்துட்ருக்க. வேகமாக லின் வந்து அப்பா எதுக்குப்பா இதெல்லாம் பண்ணுறீங்க, நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, விடுங்கப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பிடுங்குறா. நீ இன்னும் குழந்தையாக தான் இருக்க, இங்கே பாரு இதில் எவ்வளோ ஓட்டையாக இருக்குது, இதை போய் யூஸ் பண்ணிட்டு இருக்க, வேற ஒன்று வாங்கி தரேன் காசு வந்தனையும் அப்படின்னு அப்பா சொல்ல, அப்பா ப்ளீஸ் அது யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, இப்போலாம் எவ்வளோ காஸ்ட் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு உங்களுக்கு தெரியுமா, விடுங்கப்பா நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் பார்த்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அப்படி இல்லைங்கிற மாதிரி அப்பா பார்த்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு அம்மா இல்லை போல், அப்பா தான் ரொம்ப கேர் பண்ணி அவளை பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க. எலக்ட்ரிக் பில்க்கான பணம் அங்கே இருக்குது, வீட்டோட ரெண்ட் பே பண்ணணும்னு மாற்றி எது சொல்லிகிட்டே இருக்காளின்னு. விட எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம், நீ எதுக்கு ஆர்டர் போட்டுட்ருக்கேன்னு சொல்ல, ஆமாம் எல்லா பேஸ்கெட் பால் பிளேயர்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்கன்னு சொல்ல, ஆக்சுவலி நான் இவ்வளோ நாள் பேஸ்கெட் பால்னு சொல்கிறதுக்கு பதிலாக வாலிபால்னு சொல்லிட்டு இருந்திருக்கேன், இப்போ தான் ஐயே இது பேஸ்கெட் பால் நம்ம என்ன வாலிபால்னு சொல்லிட்டோமேன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன், ட்வின் சீரீஸ் பார்த்தேன்ல அந்த இதுலேருந்து இன்னும் வெளியே வரல போல், ஸோ வாலிபால்னு தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி. இது ஆக்சுவலி பேஸ்கெட் பால் தான் அவங்க விளையாடுவாங்க, நான் தான் கன்ஃபியூஸில் தெரியாமல் ஒரு மாதிரி மாற்றி சொல்லிட்டேன். ஸோ பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல, அப்பா அதுக்கு லின்னை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா, நான் நல்லதுன்னு நினச்சி ஒன்று பண்ணேன், அது கெட்டதாக முடிஞ்சிருச்சு, அடுத்தவங்களோட கனவு அது கலைச்சிருச்சு, எனக்கு அது கேட்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், அதை எப்படி நான் சரி பண்ணணும்னு சொல்ல, நடக்கணும்னு இருக்கிறது நடக்கும் விடு அப்படிங்கிற மாதிரி அப்பா அப்படியே அமைதியாக பேச. அதுக்கு அடுத்த நாள் டீமில் ரொம்ப பிஸியாக, கிளப்பில் மெம்பர்ஸே இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு ஜென்னும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் இருக்க. லின் அங்கே போகிறா. நான் இந்த கிளப்பில் ஜாயின் பண்ணலான்னு வந்திருக்கேன்னு சொல்ல, நீ லூஸா, நாங்கள் ஜென்ஸ் மட்டும்தான் சேர்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்ல, சரி நான் மேனேஜராக இருந்துக்கிறேன், என்னோட கிளப்பில் நான் ரிசைன் பண்ணிட்டப்பா, எனக்கு போகிறதுக்கு கிளப் இல்லை, கிராஜுவேஷன் ஆகணும்னா கண்டிப்பாக ஒரு கிளப்பில் இருக்கணும், அதனால் நான் இந்த கிளப்பில் தான் இருக்க போகிறேன்னு லின்னு சொல்ல, சரி போனா போட்டு இருன்னு சொல்லி அவளையும் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் வந்து இவங்க கிளப்பில் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டோட்டலாக 10 பேர் வேணும், ஆனால் 11 பேர் கிடச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வர, அவங்க பேரெல்லாம் அப்பப்போ வரும். ஸோ இப்போ அப்படியே சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும், அப்பப்போ பார்த்துக்கலாம். ஸோ எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் ப்ராக்டிஸ் பண்ணுவானுங்கன்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் சொதப்புன்னு சொதப்புறானுங்க. ரன்னிங்கே சரியாக பண்ணாமல் கீழே விழுக, பால் அப்படியே கொண்டு போங்கடான்னு சொல்ல அதையும் சொதப்பி விட்டுறானுங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் என்னடா பண்ண முடியும். ஃபைனலாக நம்மளோட கிளப்போட நேம்ஸ் எல்லாமே நம்ம டைரக்டர் கிட்ட கொடுக்கணும். என்ன பண்ணுறதுன்னு புரியலேன்னு இன்னும் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல, இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே முடியல, கோச் வேறு நமக்கு வேணும், கோச் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு அதுவும் புரியலன்னு சொல்ல, சரி ஓகே பார்க்கலாம் விடுன்னு சொல்லி லின் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க. அடுத்த நாள் டைரக்டரை பார்க்கறக்காக ஜெயின் போகிறான். எங்களுக்கு ஒரு கோச் வேணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க, அடுத்து கோச்சுன்னு பார்த்தா நம்ம டோனை தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நீ தான் கண்டிப்பாக அவங்களுக்கு டீச் பண்ணணும்னு சொல்ல, நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல இதுக்கப்புறம் பேஸ்கெட் பால் நான் விளையாடவே மாட்டேன்னு சொல்ல, என்ன ஒன்று விளையாடவெல்லாம் சொல்லலடா, நீ விளையாடலாம் வேணாம் ப்ளீஸ், பிளேயரெல்லாம் கூப்பிடல, ஜஸ்ட் கோச்சாக தான் கூப்பிட்றோம், ப்ளீஸ் வான்னு சொல்லி கூப்பிட, அதெல்லாம் முடியவே முடியாது, நீ பேசாம எதுனாலும் ஒன்று தான், அவங்கக்கிட்ட சொல்லி பேஸ்கெட் பால் விளையாடுறனால அவங்களுக்கு எதுவுமே கிடச்சிடாது, எல்லாமே இழக்கத்தான் முடியும்னு சொல்லிட்டு அப்படியே போகிற போக்கில் பாலை தூக்கி போட கரெக்டாக அது பேஸ்கெட்குள்ளே போய் விழுந்துருச்சு. அட பாவி, தெரியலன்னு எவ்வளோ கரெக்டாக ஷாட் பண்ணுறான்னு சொல்லி டைரக்டர் அவனை பார்த்து பேசிகிட்டே இருக்க. அடுத்து இங்கே நடந்த மேட்ரு எல்லாம் லின்னுக்கிட்ட நைட்டு அப்பா இதெல்லாத்தையும் ஷேர் பண்ண, என்னது உங்களை கூப்பிட்டாங்களா, அப்பா வாங்கப்பா, ஏன்ப்பா இப்படி இருக்கீங்கன்னு சொல்ல, நீ எதுக்கு இவ்வளோ ஆசையாக கூப்பிட்ற, நீ என்ன அந்த கிளப்லேயே இருக்க, ஆமாம் நான் என் கிளப்பில் ரிசைன் பண்ணி நான் அந்த கிளப்பில் ஜாயின் பண்ணிட்டேன், இதை பற்றி நீ என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு டோன் கேட்க, ஆமாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா பேசாமல் இருங்க, என்னையும் சேர்த்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நல்லது தானே சொல்கிறோம், வந்து சேருங்கப்பா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது நீ பேசாமல் இருன்னு அப்பா சொல்லிட்டாரு. சரி நான் போகிறேன்னு வெளியே போக, எங்கே போகிற நீ, சோப்பு தீந்துச்சு வாங்க போகிறேன்னு சொல்லி சோப்பு வாங்கலான்னு அப்படி லின் வந்துட்டுருக்கா. வெளியே அங்கே இருக்க கிரவுண்டில் நம்ம ரியோ ப்ளே பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு லின் போகிறா. லின்னு மேலே பால் விழுகலான்னு வர டக்குன்னு போய் அப்படியே ரியோ நிற்க, ரியோட முதுகில் அந்த பால் பட்டு அப்படியே அது கீழே விழுந்துருச்சு. ரியோ தானேன்னு லின் அவனை பார்த்து கேட்க, என்ன உனக்கு தெரியுமான்னு அவன் கேட்குறான். நான் உன்னை பற்றி ஜேர்னலிஸ்டாக இருக்கேன், நம்ம ஸ்கூலில் கிளப்பில் உன்னை பற்றி ஏதாவது ஒன்று எழுத சொன்னாங்க, ஹேண்ட்ஸம் பாயை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுனேன்னு சொல்ல, ஓ அப்படியான்னு அவன் சிரிச்சிட்டு இருக்க. சரி வரையா இல்லையான்னு ரியோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட, சரி ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு அவன் அங்கே போய் விளையாண்டுட்டு இருக்கான். அவன் விளையாடுறத பார்த்துட்டு பின்னாடியே அப்படியே போய் அவங்கெல்லாம் விளையாடுறத வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா. அப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்பா அந்த சாப்பாடு டைரக்டர் கிட்டேருந்து ஃபோன் வருது. சரி எவ்வளோ பே பண்ணுவேன்னு சொல்லி கேட்டுட்டு ஃபோனை கட் பண்ணேன். அடுத்து உங்களுக்கான கோச்சு கிடச்சாச்சு அப்படின்னு சொல்லி அங்கே காட்டுறாங்க. கோச் யாருன்னு பார்த்தா லின்னோட அப்பா. சுத்தமாக ஜென்னுக்கு பிடிக்கல. நீங்கள் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறவங்க தானே? ஆமாம். ஏன் கம்ப்யூட்டர் பண்ணால் அடுத்து கோச்சிங் பண்ணக்கூடாதா? அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் வேணும்னே பேசிகிட்டு இருக்க. இவனா அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே அப்படியே நின்றுட்டே இருக்கான்.
ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது ஒரு பொண்ணுக்கிட்ட பணத்துக்காக 2 ரவுடிங்க அப்படியே பேக்கெல்லாம் பிடுங்கிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு ஜென் போய் சண்டை போடுறான். பட் அவனால் ஃபைட்லாம் பண்ண முடியல. அவனையும் அவனுக்கு 2 பேர் அடிக்க என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நின்றுருக்கா. ரியோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ரியோ முகத்தை பார்க்கல, பட் அந்த பைக்கு ஹெல்மெட் எல்லாம் பார்த்துருப்பான். அந்த பொண்ணை சேஃபாக அனுப்பி வச்சுட்டு திரும்பி பார்த்தா ரியோ போயிட்டான். யாருனே தெரில போயிட்டான்னு சொல்ல, அதுக்குள்ளே இவனுக்கு கஃபேலேருந்து மெசேஜ் வருது, சீக்கிரம் வாடா நிறைய ஆர்டர் இருக்குன்னு. சரி ஓகேன்னு அவன் போயிட்டான். அடுத்த சீனில் பார்த்தா நம்ம பாசுன்னு ஒருத்தர் இருந்தான்ல, அந்த பாசு கியூ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், உங்களுக்குலாம் அறிவில்லையா, தோத்து போகணும்னு சொன்னால் தோத்து போகணும், அடுத்த டைம் நான் என்ன சொல்கிறனோ அதைத்தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்க. அடுத்த ரியோ 10 கியூ பேசிகிட்டு இருக்கான். உனக்கு நான் சொல்கிற வேலையை பண்ண மாட்டியா, பாஸ் தான் நமக்கு எல்லாமே, அவங்க தோற்று போகணும்னு சொன்னால் நீ தோற்று போகணும், அதுதான் உன்னோட வேலைன்னு சொல்ல, இது பேஸ்கெட் பால், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்போ தோக்கணும் ஜெயிக்கணும்னு தெரியும், நீ ஒன்றும் சொல்லாதன்னு சொல்லி ஆர்கியூ பண்ண அவங்களுக்குள்ள குட்டி ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தள்ளி நின்று ஜென் பார்த்துட்டே இருக்க. சரின்னு அந்த பக்கம் போகும்போது ஜென்னரியோ பார்த்துட்டு, டே என்னடா பண்ணுற, கஃபேயில் ஒர்க் பண்ணுற, பேஸ்கெட் பால் ப்ளே பண்ணுற, இப்போ சீக்ரெட் ஏஜென்ட்டாக வேலை பார்க்குறேன்னு சொல்ல, நான் ஒன்றும் சீக்ரெட் ஏஜென்ட் கிடையாது, இந்த ஹெல்மெட்டும் வண்டியும் பார்த்தேன், நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ண, அதுக்கு தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், யார் சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அப்படியே அவனை பார்த்து ரியோ சொல்ல, ரியோவை பார்த்துட்டே நிற்கிறான் ஜென். ஸோ இதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பற்றி கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி. இதுக்கு மேலே பாப்பா பேச விட மாட்டா, அதனால தான் ஸ்டாப் பண்ணிட்டு சீக்கிரமா சாரி.